டைம். நம்ம எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு விஷயம்னா அது நேரம்தான். ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். பில்லியனரா இருந்தாலும் சரி, சாதாரண ஆளா இருந்தாலும் சரி, நேரம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா, இந்த நேரத்தை நாம எப்படி யூஸ் பண்றோம்? இதுல தான் எல்லாமே இருக்கு. நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நேரத்தை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம். அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா, யோசிச்சு பாருங்க, நேரம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. அது நதி மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். அது உங்க கையில இருந்து மணல் மாதிரி ஒழுகிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஊர்ல 2 ஃபிரெண்ட்ஸ் இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப புத்திசாலிகள். ஆனா, ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, எல்லா வேலையையும் உடனே செஞ்சு முடிச்சிடுவான். இன்னொருத்தன் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சோம்பேறித்தனமா இருப்பான். காலேஜ் முடிஞ்சது. வேலை தேட ஆரம்பிச்சாங்க. உடனே வேலை செஞ்சவன் நல்ல கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டான். சோம்பேறித்தனமா இருந்தவன் இன்னும் வேலை தேடிட்டே இருக்கான். இதுதான் நேரத்தை சரியா யூஸ் பண்ணாததுக்கான விலை. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு டைம் இல்லன்னு. ஆனா, உண்மை என்னன்னா, எல்லார்கிட்டயும் டைம் இருக்கு. நாம தான் அதை சரியா மேனேஜ் பண்ண தெரியாம முழிக்கிறோம். டிவி பாக்குறது, சோசியல் மீடியால உட்காந்து நோண்டுறதுன்னு தேவையில்லாத விஷயத்துல நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்றோம். இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்கணும்னு நெனச்ச விஷயம் என்ன? டாக்டர் ஆகணுமா? இன்ஜினியர் ஆகணுமா? பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? என்னவா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? ஆனா, ஏன் இன்னும் அது உங்க கனவாவே இருக்கு? ஏன்னா, நீங்க அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. முயற்சி பண்ணல. நேரம் ரொம்ப விலைமதிப்பற்றது. அதை நாம எப்படி யூஸ் பண்றோம்னு பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்கு. நீங்க ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா, இன்னைக்கே டாக்டருக்கு படிக்க ஆரம்பிங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டா, இன்னைக்கே அதுக்கான பிளான் போட ஆரம்பிங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸா எடுத்து வைங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்க இலக்கை அடைவீங்க. நம்ம எல்லார்கிட்டயும் டேலண்ட் இருக்கு. திறமை இருக்கு. ஆனா, அந்த திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு நாம டைம் ஸ்பெண்ட் பண்ணனு. பயிற்சி எடுக்கனு. முயற்சி பண்ணனு. முயற்சி செஞ்சா கண்டிப்பா முடியும். இப்போ நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கனு. உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண போறீங்களா? இல்ல, அதை சரியா யூஸ் பண்ணி உங்க கனவுகளை நிஜமாக்க போறீங்களா? சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நேரம் யாருக்காகவும் காத்து இருக்காது. அது உங்க கையில இருந்து ஒழுகிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கே உங்க நேரத்தை மதிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையை மாத்துங்க. எல்லாரும் நல்லா இருங்க. நன்றி.